ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சபையாம் ஜனங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர், ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர், ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுவோம், ஹல்லேலூயா. பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். நினைவுகள் மத்தியிலே, எண்ண ஓட்டங்கள் மத்தியில் வந்திருந்தாலும் ஆண்டவரோய் மாத்திரம் நமக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரை ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்கலாம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனை நாள் விசேஷமான நாள். வாரத்தின் முதல் நாளிலே அவரை தேடி வந்திருக்கிறோம். இது நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஒரு கற்பனை. அதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். அதை ஆவியோடும் உண்மையோடும் நிறைவேற்றும் பொழுதே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுகிறவர் மாத்திரமல்ல, மகிமைப்படுத்துகிறவராயும் நம்மதிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார், ஹல்லேலூயா. அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் அதற்காக சபையை ஏற்படுத்தினார். அவரை துதிக்கும்படி நம்மை ஏற்படுத்தினார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை அருளினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கிருபையினால் நமக்கு உண்டான ஈவுகளாக இருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய வார்த்தை நிறைவேற்றும்படி, அங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்றவர் அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை நாம் கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை தேடி வந்த தெய்வம் இன்றைக்கும் எங்கே உம்முடைய நாமத்தினால் இருக்கிறோமோ அங்கே எங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரை கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர், துதிக்கு பாத்திரராயிருக்கிறீர், எல்லா கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறீர். ஓ, சதா காலங்களிலும் ஆராதிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், தம்முடைய ஒளியை எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தின தேவனாய் இருக்கிறீர். அந்த ஒளியினால் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஜொலிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவராய், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய், ஆண்டவர் என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறவராய், உடைய நாமத்தில் இருக்கிற வல்லமைகளை நாங்கள் அனுபவிக்கும்படி செய்கிற தெய்வமாய் எங்களோடு இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கு, கனம் உமக்கு ஆண்டவர். எங்களை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களில் எங்களுக்கு தம்முடைய கிருபைகளை அருளி செய்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசையாயிருந்து எங்களை நடத்துகிறவர், எங்களை தூக்கி சுமக்கிறவர், ஜெயமாய் நடத்துகிறவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு உம்முடைய இரத்தமே எங்களை தகுதியாக்குகிறது அல்லவா? அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இன்றைக்கும் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீரே. ஹல்லேலூயா. நம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி எங்களுக்கு இறங்குவீராக. ஒரு விஷயங்களை பரிசுத்தமாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட இருதயம்தான். தேவரின் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்றபடி ஹல்லேலூயா. நொறுங்குண்டு பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி என்னை உயிர்ப்பிக்கும்படிக்கு, உயிர் தெழுந்த தம்முடைய வல்லமை என்னிலே நடப்பிக்கும்படிக்கு, என்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கிரியை செய்யும்படிக்கு, ஓ என்னோடு கூட நீர் இருக்கிறீர், எங்கள் சபையோடு இருக்கிறீர் ஆண்டவர். இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் மட்டும் நடத்தி வருகிறவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் ஆராதனைகளையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படிக்கு தேவன் ஆண்டவரை உதவி செய்வீராக. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் இடைபடுவதாக.
கர்த்தர் எங்களை மாற்றுகிறவராயிருக்கு. உம்முடைய சமூகத்தில் வந்த ஒருவரையும் நீர் ஆண்டவரே வெறுமையாய் அனுப்பின தெய்வம் அல்ல. உம்மிடத்திலே தத்தம் செய்கிறோம், ஆட்கொண்டு நடத்தும் இயேசுவின் மூலம் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள மெய் தேவனை ஆராதிக்கும்படிக்கு நாம் பாக்கியமுடையவர்களாயிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை அவருடைய ஆவியோடு இணைந்து ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடல் வரிகள் சொல்கிறது, தரணியில் மனிதர் உயிரடைந்து ஓங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம் என்று. ஹல்லேலூயா. சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த சர்வலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். என்னால் உலகத்தை அவர் சுதந்திரித்து எடுத்துக்கொள்ள அல்ல, நம்மை மீட்டுக்கொண்டு சுதந்திரித்துக் கொள்ளும்படி வந்தார். அதை நினைத்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏன் நல்லவர்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் 1000 காரணங்களை சொல்ல முடியும். ஆமென். ஏனென்றால் அதை விட மேல் இவளையும் சிருஷ்டித்து வைத்த ஆண்டவர் அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனால் அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்துல நம்மை அவர் தேடி வந்து ரட்சித்து வைத்திருக்கிறார். அதுதான் மகா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. உலகமோ அவரை அறியவில்லை. ஹல்லேலூயா. இயேசு பிதாவினிடத்தில் சொல்லும் பொழுது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு வெளிப்படுத்தினீரே என்று. ஹல்லேலூயா. லூக்கா என்னும் ஒருபடி முன் போய் சொல்லுவார், ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, கல்விமான்களை வெட்கப்படுத்தும்படி, பைத்தியங்களைப் போல இருக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை நமக்கு நல்லவராயிருக்கிறார்.
நம்ம கூப்பிடுகிற பொழுது கேட்கிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அரணான அடைக்கலமாய் கோட்டையாய் இருக்கிறார். பாருங்கள், எத்தனை முறை கூப்பிட்டோம், பதில் தந்தார். ஆமென். அந்த ஆண்டவரை புது பாட்டை பாடும்படி நம்மை வைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். புகழ்ந்து பாடிடுவே கர்த்தர்
ருசித்து பாடுகிறோம். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் பாட வந்திருக்கிறோம். உளையான குழியிலும் சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கன்மலையாகிய அவர் மேல் நம்மை நிறுத்தினாரே. ஹல்லேலூயா. எல்லாம் பாடினாலும் வாழ்க்கையில சோதனைகள் தொடர்கிறது, போராட்டங்கள் தொடர்கிறது, பயங்கள் தொடர்ந்து வருகிறதோ, அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது இன்னும் வெளிப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம தேட மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மைமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. பூரணராயிட்ட எங்க வேலை இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஜெயம் பெற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவரையே ஒப்பு கொடுத்தார். அவர் அப்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தப்பட்ட பின்புதான் பூரணரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த லோகத்திலே நமக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டுதான். ஆனாலும் ஜெயாளி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ லோக செய்திகளுக்கு Jayali Anand
சமூகத்தில் நின்று நாம் பாடுகிறது ஒரு அறிக்கை. பாருங்க, அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஒருவேளை வெளியில தோல்வியின் நிலைமையிலே நாம் நிற்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு செய்கிற ஒரு அறிக்கை, அதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தோல்வி மாதிரி இருக்கலாம், இங்க பண்ணுகிற அறிக்கை ஜெயாளிகளாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உலகம் அதை அறியாது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தரும்படி அவர் நமக்காக மரித்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நாம் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அல்ல, குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரு. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சமாதானத்தின் உடன்படிக்கை அது உன்னை விட்டு நீங்காது என்று முன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மேல் மனதுருக்கமாயிருக்கிற ஆண்டவர், அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற வல்லமைகளை அனுபவிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்ல, அவைகளில் நம்மை உருவாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்வோம், மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் இரக்கம் மாறாது.
மலைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் விலகாது, நகராது. அதை விட உறுதியான கிருபைகள், அதை விட உறுதியான உருக்கமான இரக்கங்கள் நம்மேல் இருக்கிறது என்று நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி, நான் இதற்கு ஏமாத்திரம், இது நீ தந்த ஈவு, நம்முடைய கிருபையினால் மாத்திரம் உண்டான ஈவு. ஹல்லேலூயா! நம்மளை வெட்கப்படுத்த அழைக்கவில்லை, நம்மை பிரகாசிக்கும்படி செய்கிற உபத்திரவப்பட்டது நல்லதினால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா! 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 இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறது. ஓ, சர்வ வல்லவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உணர்ந்து ஆராதிக்கலாமா?
கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவது போல இருந்தாலும் ஒன்றும் தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனின் சேனை அவங்களை பிடித்திடலான்னு தொடர்ந்து வந்தார். அவங்களுக்கு இடையில் அவங்களுக்கு முன்னால போனவர் பின்னாலே வந்து நின்றார். அவர் முன்பிலும் இருப்பார், நமக்கு பின்பிலும் இருப்பார், நம்முடைய வலது இடது புறங்களிலும் இருப்பார். அவருடைய கரம் நம்மை தூக்கி செல்கிறதல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அக்கினி போன்ற சோதனைகளுக்குள்ளாக கடந்து கொண்டிருக்கிறோமா? அவைகள் நம்மை பற்றாது, அவைகள் நாம் வெந்து போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்களை போல தேடி வந்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய தாகத்தை தணிக்கிறவர், பலப்படுத்துகிறவருமாயிருக்கிறாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், அடிபணிகிறோம். எஸ் லார்ட். தாகமாயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரே, தாகத்தை தீர்க்கிறவர் நீர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். இருக்கிறதை பெருக செய்ய வல்ல தேவனாயிருக்கிறீர், மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறீர். எங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது சகலவற்றையும் பார்த்து கொள்கிறீர். நன்றி ஆண்டவர். இந்த காலை வேளையிலே பலகீனங்களோடு வந்திருக்கிற யாராயிருந்தாலும்
எங்களுக்காக கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தவர். உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். வார்த்தையை அனுப்பி குணமாக்குறவரை சார்ந்து கொள்கிறோம். எங்களுக்கென்று நீர் ஏற்படுத்தி வைத்த காணக்கூடாதவைகளை எல்லாம் சுதந்திரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம், பணிந்து கொள்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Stories of what they think your life
கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். 2வது ஆராதனைக்கு கடந்திருக்கும் தேவ ஜனங்களை கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி சபையாக வரவேற்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். சொன்னது போல கடந்த வாரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது போல அடுத்த மாதத்தில் சபை 44வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்றது. கர்த்தருடைய சுத்த கிருபை இம்மட்டம் நடத்திய எபினேசர் எம்மானுவலாக நம்மோடு யெகோவாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இன்னும் சுதரிக்க வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொந்தமாக ஒரு பெரிய ஆலை நமக்கு கிடைக்கப் போகிறது. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காரியத்தை கைகூடி வரச் செய்கிறவர் தேவன். அதன் காலங்களில் நேர்த்தியாக செய்து கொடுப்பார். இது வரைக்கும் எத்தனையோ சேலஞ்ச் மேடுகளை தாண்டி வந்துள்ளது. கர்த்தர் கிருபையாக நடத்தினார். ஏனென்றால் 44 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மதத்தில் ஒரு தமிழில் ஒரு ஆராதனை எங்குமே இல்லை. ஓடித்திருந்த நாட்கள் உண்டு. அவர் ஜெபித்து இந்த காரியத்தை ஆரம்பித்த பொழுது சபை ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். என்னது? குடும்பமாக. இங்கே வருகிறவர்கள் ஒவ்வொரும் ஃபேமிலி அங்கத்தினராக இருக்க வேண்டும். அதுதான் வாஞ்சை. அது மட்டுமல்ல, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் சபையாக கிறிஸ்துவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியையும் மன்னிப்பின் மாட்சிமையும் அறிவிக்கும் இடமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சபை. ஆமென். கர்த்தர் நம் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அருமையான பாடல் படிக்கும் பொழுது கூப்பிட்ட நாளில் எனக்கு தேவன் கொடுத்தாரா? ஆனால் அநேக ஜீவத்தில் கொடுத்த மாதிரி இருக்காது. என்னப்பா கூப்பிட்டுட்டே இருக்க, ஒன்றுத்தையும் காணமே. அதனால் பதில் கொடுத்து விட்டார். எஸ், நோ, வெயிட். அது கேட்க நமக்கு செவி திறந்திருக்கின்றதா? சில வேளைகளில் வானம் அடைபட்டது போல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஏற்ற நாளிலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை எடுத்து எழும்பச் செய்வார். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய ஜீவிதத்தில் நடைபெறும் ஒரு காரியம். ஏனென்றால் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிள்ளைகள் இப்பொழுது எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் எக்ஸாமை விட பெற்றோருக்கு தான் பெரிய எக்ஸாம். டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, தேவனே உம்முடைய சித்தம் என்னுடைய பிள்ளையுடைய ஜீவிதத்தில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை அமைதிப்படுத்துங்க. அவங்க ஆல்ரெடி டென்ஷனில் இருப்பாங்க. அதோடு சேர்ந்து டென்ஷனை கூட்டாதவிடம் அரவணைத்து, மகனே மகளை உன்னால் முடியும், அவர்களுக்குள்ளாக இருக்கும் வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை, உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அவ்வாறே பிள்ளைகளும் பெற்றோர் உங்களுக்காக செய்யும் தியாகத்தை உணர்ந்தவர்களாக கரிசனையோடு உங்களுடைய முழு எஃபெக்ட் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். காலை பேப்பர் பார்க்கும் பொழுது ஒரு பீடி சுற்றும் ஒரு பிள்ளை, அதை சுற்றி கொண்டே அவள் மேல்தடி படித்தாள். யுஎஸ்ஏக்கு சென்றால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பட்டங்களை வென்று வந்திருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்குள்ளாக இருந்த ஒரு உந்து சக்தி அது இருக்க வேண்டும். தேவ பிள்ளையாக உங்களுக்குள் இருக்கும் என்றால் எவ்வளோ பெரிய காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் ஊக்குவிங்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்க பற்றிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அதில் பதஷ்டம் வேண்டாம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கும் உசிதமான காரியங்களை தந்தே அருள்வார். ஆமென். தொடர்ந்து அவளுக்காக நான் ஜெபிப்போம். ஜீவத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நன்றியப்பா. ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில் எங்களை கூட்டிச் சேர்த்த கிருபைக்காக நன்றி.
ஆறுதலில் கர்த்தர் நாமம் மைப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. யார் யார் ஜெபித்து வீட்டிலிருந்தே தேவரே இன்று என்னோட பேசுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா என்று ஜெபித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்ட கிருபைக்காக நன்றி, தொட போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் மெய்மையான காரியங்களை செய்த கிருபைக்காக நன்றி சேத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துகளுமான திருரத்தத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற மன்னாவை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. அதில் ஒரு கனத்தையும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இப்படி சமத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். எடுத்த காணிக்கைக்காக நன்றி சேத்திரம். எந்த நிலைமையில் இந்த பிள்ளை கொடுத்துருக்கான்னு அறிந்திருக்கீங்க. அவருடைய கையின் பியாசத்தை வர்த்திக்க செய்வீராக. கொடுக்க முடியலை என்று எங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு வடிவாசலை திறக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். 5 அப்பத்து ஆசிர்வத்தை என்ற கரத்தில் கொடுக்கிறோம். வர்த்திக்க செய்வீராக. சபைக்கு எந்த நோக்கத்தோடு கொடுக்கிறார்களோ அந்த நோக்கம் சபையிலே அனுக்கிறம் விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நம்முடைய கிருபைகள் முடிக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வரும் சகல துதி கன மகிமை அனைத்துமுக்கு செலுத்துகிறோம். எல்லா வழக்கத்தில் இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்பி துரை தேண்டிய வார்த்தை பந்து கொள்வார்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை தெரிவிக்கிறேன். தேவ சமூகத்திலே இந்த நாளினுடைய தியானத்திற்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னை மிகுந்த பாரப்படுத்தின வேத பகுதி, வெரி ஃபெமிலியர் பேசேஜ், அறிமுகமான பகுதி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 to 16 வரை உள்ள வசனங்கள். Matthew chapter 5 verses 13 to 16. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. You are the salt of the earth. You are the light of the world. In the same way, let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த கொடிய காலங்களை இந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். டிவியிலே, நியூஸ் பேப்பரிலே, வாட்ஸ்அப்பில் வருகிற செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எவ்வளவு தூரம் நம்முடைய சமுதாயம் பாழ்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். இவைகளின் மத்தியிலே நீங்களும் நானும் உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். பாதிப்பை ஏற்படுத்தும் வாழ்க்கை வாழுதல், பாதிப்பை ஏற்படுத்தும் வாழ்க்கை வாழுதல். லிவிங் an impactful life, living an impactful life என்கிற தலைப்பிலே வாசித்த இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 16 வரை உள்ள வசனங்கள். Matthew chapter 5 verses 13 to 16. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். இந்த வாசித்த இந்த வசனம் நமக்கெல்லாம் மிக அறிமுகமான மலை பிரசங்கத்திலே இருந்து வாசித்தோம். Sermon on the Mount, மிக பிரசித்தி பெற்ற, நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அல்லது சீஷராக தங்களை அர்ப்பணித்து வந்தவர்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு செய்தி இது. இதனுடைய ஆரம்பத்திலே இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 10ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே பாக்கியவான்கள் 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 என்று எழுதப்பட்டிருக்கும். Beatitudes, Beatitudes. பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மெக்காரியோஸ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்னவென்றால் மகிழ்ச்சி. அப்ப பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சியானவர்கள் என்று சொல்லும்போது அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 8 குணாதிசயங்களை இன்னொன்னை கூட சேர்த்துக் கொள்ளலாம். 8 குணாதிசயங்களை, கேரக்டரிஸ்டிக்ஸ், குவாலிட்டிஸை அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இவைகளை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றாரு, ஆனா உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். உலகம் உங்களை அவமானமாய் நடத்தும். உலகம் உங்களை நிந்திக்கும். இப்படி நீங்க இருக்கணும். இப்படி இருந்தா நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஆனா உலகம் உங்களை அவமானப்படுத்தும், நிந்திக்கும். அப்புறம் சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்டு மெசேஜ். ஆனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் மிகுதியாயிருக்கும். அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு அடுத்தல பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, ஆனாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க ஒளிந்து விடக்கூடாது, நீங்கள் மறைந்து போய்விடக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உப்பாக ஒளியாக விளங்க வேண்டும். உப்பாக ஒளியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விளங்க வேண்டும். ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ரைட் from the beginning to the end, ஆரம்பத்திலிருந்து முடிவரை பார்த்தீர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவது எதற்காக? மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. Blessed are to be blessing. We are saved to save others. நாம் ரட்சிக்கப்பட்டது மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக.
அதனால தான் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள், பாக்கியவான்களாய் இருங்கள், இதையெல்லாம் செய்தால் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களை நிந்திக்கும், உலகம் உங்களை அவமானப்படுத்தும். ஆனால் நீங்க விட்டுறாதீங்கப்பா, நீங்க ஒளிந்து போகாதுங்கப்பா, மறைந்து போகாதுங்கப்பா, நீங்க உப்பாக வெளிச்சமாக நீங்கள் இருங்கள். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் உப்பாக இருக்கிறோம். we are the salt. மத்தேயு 5:13 வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து, நீங்கள் சிங்கமாக இருப்பீர்கள், புலியாக இருப்பீர்கள், யூ ஆர் த லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ். நம்ம கொஞ்சம் பரவாயில்லையே. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உப்பாக இருப்பீர்கள், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட். நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் மதிப்புமிக்க ஒரு பொருள், வேல்யூபிள் கமாடிட்டி. ரோம போர் வீரர்களுக்கு சம்பளம், சேலரி கொடுக்கிறது உப்பு கொடுப்பாங்களாம். தட் மேன் நாட் வர்த் ஹிஸ் சால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. தட் மேன் நாட் வர்த் ஹிஸ் சால்ட், வாங்குகிற உப்புக்கு அவன்கிட்ட மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. உப்புக்கு நிறைய பண்புகள் உண்டு. ஆன்டிசெப்டிக், தாகத்தை உண்டு பண்ணக்கூடியது எல்லாம் இருந்தாலும் முக்கியமான 2 பண்புகள் உண்டு. ஒன்று ருசி, சுவையூட்டக்கூடியது, சீசனிங். இரண்டாவது பாதுகாக்கக்கூடியது, பிரிசர்வேட்டிவ். சீசனிங், பிரிசர்வேட்டிவ். ருசி சுவையூட்டக்கூடியது, இரண்டாவது பாதுகாக்கக்கூடியது. யோபு 6:6 பார்க்கிறோம், ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? உப்பு தனியாக இயங்காது. நல்லா கவனிங்க, உப்பு தனியாக இயங்காது. உப்பு ரொம்ப முக்கியம். நாளை காலையில் என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 100 கிராம் உப்பு தரேன், சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டோம் இல்லையா? உப்பு இணைந்து இருக்கும்போது தான் அது செயல்படும், அதான் பிரயோஜனப்படும் இல்லையா? நீங்கள் என்ன பார்க்கும்போது நான் சமையலில் ஒரு கைதேர்ந்த ஆள் நீங்கள் நினைக்காதீங்க. நான் முத சமையல் பண்ணி புளியோதரை பண்ணும்போது உப்புக்கு பதிலாக சுகரை போட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நோ என்ட்ரி டு கிச்சன், இனிமேல் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், விவரம் கேட்டுட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உப்பு சுவை கொடுக்கக்கூடியது, சுவையூட்டக்கூடியது. இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள், ஒரு கூட்ட மக்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையே ஒரு போராட்டம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுவையூட்டக்கூடிய உப்பாக நீங்க இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஃப்ரெண்ட்ட கூப்பிடுறோம், என்ன எப்படி இருக்கீங்க சார்? என்ன சார் லைஃப் ரொம்ப மோசம் சார், அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டேங்காங்க, ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள், சொந்தக்காரங்க தொந்தரவு, பெரிய தொந்தரவு, நிலத்தாராறு வேற இருக்கு. என்ன சார் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள், சரி சார், இப்படிதான் சார் வாழ்க்கை இருக்கும், எல்லாம் சரியாகும் சார், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க சார், நாங்கள் ஜெபம் பண்றோம் சார், அப்படி சொல்லும்போது நாம் உப்பாக மாறுகிறோம். கொலேசியர் 4:6 வாசியுங்கள். கொலேசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தனதாயும் உப்பால் சாரமெறினதாயும் இருப்பதாக. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. மேலை நாடுகளில், அமெரிக்க ஐக்கிய தேசம், ஐரோப்பிய தேசங்களிலே, ஏன்
மெம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்களாம். சர்வே எடுத்து அதுக்கு ரிசல்ட் வந்தது. நான் அதை ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னால் ஒரு மெசேஜில் கேட்டேன். எனக்கு அந்த யார் எடுத்தாங்கிறத நான் கவனிக்கல. 3 காரணங்கள். ஒன்று, உள்ள போனவுடனே துட்டு கேட்கறது சர்ச்சில். 2வது, சர்ச்சு மக்கள் எப்பவுமே ஒரு சோகமா சீரியஸாவே இருக்கிறது. 3வது, எப்ப பார்த்தாலும் மரணம் நரகம், மரணம் நரகம், மரணம் நரகம்னே பேசின உடனே நான் இதை கேட்டு யோசித்து பார்த்தேன். அவன் நரகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளியே உலகம் நரகம் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள வரான். இங்க வந்த போதும் நரகம் மரணம் சத்தியம்தான், நல்ல சத்தியம்தான், சொல்ல வேண்டிய சத்தியம்தான். ஆனா அதை விட முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய மனதுருக்கத்தை குறித்து, அவர் அந்த மரணத்தை ஜெயித்தார் என்கிற சத்தியத்தை குறித்து நம்ம சொல்லணும். அப்படித்தான் சுவையூட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். சத்தியத்தை டைல்யூட் பண்ணாம, சத்தியத்தை கலவையாக்காமல், தெளிவாக நேரடியாக ஆனால் கனிவோடு நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். 2வதாக பாதுகாக்கக்கூடியது பிரிசர்வேட்டிவ். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் எலக்ட்ரிசிட்டி இல்லை இல்லையா, ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை. அதனால மாமிசத்தை பாதுகாக்கிறதுக்கு உப்பு தான் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அவங்க நல்ல கொடுத்து வச்சவங்க, ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாத காலங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் உப்பு. இன்னைக்கு இந்த சமுதாயம் கெட்டுப்போய் இருக்கிற தனி மனித ஒழுக்கம், நீதி, நியாயம், நேர்மை எல்லாம் கிலோ என்ன விலை என்று கேட்கிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தை அவர்களை நீதியின் பாதையிலே நடத்தி அவர்களை நித்திய நரகத்திற்கு செல்லாத அளவிற்கு பாதுகாக்கிற ஒரு உப்பாக விளங்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நான் புரிகிற மாதிரி சொல்றேன் பிராக்டிக்கலா. இப்போ நமக்கு ஒரு பிரதர் இருக்கார் ரூம்ல, சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவர் தான், நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர் தான், நல்ல உற்சாகமா எல்லாம் இருந்தவர் தான். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் டைவர்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. பிரதர் வந்திருக்கீங்க, நீங்க சர்ச்செல்லாம் வந்திருக்கீங்க, நல்ல ஊழியம் செஞ்சிருக்கீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஊர்ல ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்வழி நடத்தணும். ஆபீஸ்ல ஒருத்தர் எல்லாரையும் மாதிரி இவரும் லஞ்சம் வாங்குறாரு, எல்லாரையும் மாதிரி இவர் ஏமாற்றுறாருன்னா, சார் நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்டியன், ஒரு பிலீவர், ஒரு சர்ச்சுக்கு போறவங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது சார், இப்படிலாம் பண்ண ஆண்டவருடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய உப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15 17 வரை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15 17. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் அர்க்கந்தமாயிருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம், நற்கந்தமாயிருக்கிறோம். For we are to God the aroma of Christ among those who are being saved and those who are perishing. ஒரு எச்சரிக்கை இயேசு கிறிஸ்து சொல்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும். கனெக்ஷன் வேணும், இணைந்து செயல்படணும். ஆனா கண்டாமினேஷன் ஆயிடக்கூடாது, கலப்படம் ஆயிடக்கூடாது. உப்பு கனெக்ஷன் வேணும், இணைப்பு வேணும், இணைந்து செயல்படணும். ஆனா கண்டாமினேஷன், கலப்படம் ஆயிடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கு அவங்களுக்கு கண்டேஜியஸ் டிசீஸ் வந்துட்டு, கனெக்ஷன் இருந்தது, அது கண்டாமினேஷனா மாறிட்டு. இணைப்பு இருந்தது,
அது கலப்படமா மாறிட்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 12:1-2 வாசிங்க. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமா. Do not conform any longer to the pattern of this world. Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Do not conform, be transformed. அவர்களைப் போல நீங்க மாறிடாதீங்க, அவர்களோடு நீங்க கலப்படம் செய்திராதீங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கும்போது நம்முடைய மனம் மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கு. You are the light of the world. You are the light of the world. வெளிச்சமாக மாற முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. Try to be a light அப்படின்னு சொல்லல. You are the light. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொன்னாரு? அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல, யூகே பார்லிமெண்ட்ல இருக்கவங்களை பார்த்து சொன்னாரா? அல்லது இந்தியன் பார்லிமெண்ட்ல இருக்கவங்களை பார்த்து சொன்னாரா? அல்லது பெரிய பிசினஸ் கவுன்சில்ல இருக்கிற அவங்கள பார்த்து சொன்னாரா? ஆர்டினரி சீஷர்களை பார்த்து, அவங்க கூட வந்தவங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பவுல் சொல்கிறார் எபேசியர் 5:8, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:6, 2 கொரிந்தியர் chapter 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். யாருடைய இருதயங்களிலே பிரகாசித்தார்? யாருடைய இருதயங்கள்ல? அதனால தான் நாம பிரகாசிக்கிறோம், நாம் வெளிச்சம் கொடுக்கிறோம். நம்மிடத்தில் வெளிச்சம் இல்லை, நிலாவிடத்தில் வெளிச்சம் கிடையாது. சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. மூன், அதுக்கு வெளிச்சம் கிடையாது, சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. Not providing light on its own, reflecting the light of the sun. ஒளிக்கு 2 குணாதிசயங்கள் உண்டு, குவாலிட்டிஸ். ஒன்று இருளை அகற்றும், இன்னொன்று வெளிச்சம் காட்டும், வழிகாட்டும். இன்னைக்கு இருள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலையை நான் சொல்லுகிறேன். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அநேக, உங்களுக்கும் தெரியும், நானும் பார்க்கிறேன், எத்தனையோ மக்கள் ஆவிக்குரிய நிலையிலே இருளான வாழ்க்கையிலே இருக்கிறார்கள், திசை தெரியாமல் இருக்கிறார்கள், இவைகளிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோமா? ஆபீஸ்ல எல்லாரும் லேட்டா தான் வராங்க, எல்லாரும் 8:40 வந்துட்டு 8 மணி டைரியில சைன் பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணா நம்ம வெளிச்சமா இல்லை. லஞ்சம் கொடுத்து தான், பணம் கொடுத்து தான் காலேஜ் அட்மிஷன் வாங்க முடியும், பணம் கொடுத்து தான் ஜாப் வாங்க முடியும், பணம் கொடுத்தா தான் இந்த காரியம் செய்ய முடியும்னு சொல்லுகிற இடத்துல நாமளும் கொஞ்சம் ஒரு கவரில் போட்டு கொடுத்தா நாம வெளிச்சமா இல்லை. பிரதர் பெனடிக்ட் அன்னைக்கு பிரதர்ஸ் மீட்டிங்கில் ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். அருமையான காரியம் இல்லை, வேதனையான காரியம் அது. ஒரு ஓனர் எம்ப்ளாயியை கூட்டி வச்சு 40 நிமிஷம்
ஆண்டவரை பத்தி சொல்றாரு, சத்தியத்தை சொல்றாரு. ஆனா 4-5 மாசம் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்கார். எங்கே வெளிச்சமாய் நாம் இருக்கிறோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-12 வரை வாசிக்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-12. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அக்கிரமக்காரர் என்று பிரேசும் விஷயத்தில் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. சந்திப்பின் நாளிலே பாருங்க எப்படி கனெக்ட் பண்றாரு. சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவதாசர் நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை தமிழ்ல சொல்றேன். The Bible is not the light of the world. வேத புத்தகம் உலகத்தின் வெளிச்சம் அல்ல. It is the light of the church. சபையின் வெளிச்சம். The world does not read the Bible. உலகம் வேத புத்தகத்தை வாசிக்கவில்லை. The world reads Christians. உலகம் உங்களையும் என்னையும் வாசிக்கிறது, கிறிஸ்தவர்களை வாசிக்கிறது. You are the light of the world. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். The world does not read the Bible. The world reads Christians. வேதாகமத்தை யாரும் வாசிக்கல, நம்மளை வாசிக்கிறாங்க. அதனால தான் பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 3:2 சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபம் நீங்கள் தானே. ஹானஸ்டா யோசித்து பாருங்க. நம்முடைய சொந்த குடும்பத்தில், நம்முடைய ஆஃபீஸில், நம்முடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸில், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அவங்க மத்தியில் வெளிச்சமாக இருக்கிறோமா? நம்முடைய சபைகள் வெளிச்சமாக இருக்கிறதா? மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ரீசெண்டாக வந்தது. ஒரு பாரம்பரிய சபை, அவங்க 1008 சண்டை போட்டுட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஜட்ஜு சொல்றாரு, உங்களுக்குலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தானே அப்படி வரீங்க, உங்களுக்குலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி, உங்களை மற்ற மதத்தினரை போல, நான் புல்பிட்னால சொல்ல, மற்ற மதத்தினரை போல உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டாக்கணும், ஒரு போர்டு உண்டாக்கணும், அப்பதான் நீங்க சரியாகுவீங்கன்னு சொல்லி ஜட்ஜு நம்மளை திருத்துறாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நடந்து கொள்கிறோமா? ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் ஹெலன் ஈவிங்கிற ஒரு வாலிப பெண்ணை குறித்து நான் சமீபத்தில் வாசித்தேன். என்னை ரொம்ப ஒரு சேலஞ்ச் பண்ணுற ஒரு டெஸ்ட்மனியாக இருந்தது. அது 22 வயதிலே ஆண்டவரை எடுத்துக்கொண்டார். பெரிய புத்தகமெல்லாம் எழுதலை, பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலை, பெரிய மியூசிக்கோ அல்லது பாடலோ படிக்கலை. ஆனால் ஆர்டினரி பிலீவர். காலையில் 5 மணிக்கு எழுந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபம் பண்ண அந்த பெண் ஜெபம் பண்ண ஒரு புத்தகத்தில் 300 மிஷனரிகளுடைய பேர் இருந்தது. அவங்களும் ரஷ்யாவுக்கு போகணும்னு சொல்லி கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். 300 மிஷனரிகள் எப்போ ஜெபம் பண்ணா என்ன பதில் ஆண்டவர் கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாருன்னு ரெக்கார்டு இருந்தது. அதை விட என்ன ரொம்ப அசைச்சது, யூனிவர்சிட்டியில் அந்த பெண் வரும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேவலமாக, ஃபில்த்தியாக, ஆபாசமாக ஜோக் அடித்து பேசிட்டு இருக்கவங்கெல்லாம், இந்த பெண் வந்துச்சுன்னா
ஹெலன் இஸ் கமிங், ஹெலன் இஸ் கமிங். எல்லாம் அமைதியாக இருவாங்களாம். நான் இதை பார்த்து யோசித்து பார்த்தேன். நீ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில், ஆஃபீஸில் அப்படிப்பட்ட ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு மரியாதை நம்ம ஏற்படுத்துகிறோமா? ஒரு வெளிச்சமாக இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். மூன்றாவதாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் உப்பாக வெளிச்சமாக இருக்கிறதுனாலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். We should glorify God. We should glorify God. மத்தேயு 5:16 மறுபடி வாசிங்க பிரதர். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. In the same way, இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. In the same way, let your light shine before men, that they may see your good deeds and praise your Father in heaven. இங்கே உப்பாக வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும். பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்போது அவர்கள் வருவார்கள், நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். வெறும் நற்கிரியைகளை மட்டும் செய்கிறவராயிருந்தால், ஆனால் உப்பான ஒளியான ஒரு வாழ்க்கை இல்லாதிருந்தால் அதிலே உபயோகம் இல்லை. அதுபோலவே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மட்டும் வைத்துக்கொண்டு நற்கிரியை செய்யாமல் இருந்தால் அதுவும் உபயோகம் இல்லை. நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். ஒரு ஆஃபீஸில் பண்ணாத அட்டகாசம் கிடையாது. எந்த பில்லை பாஸ் பண்ணாலும் துட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஆஃபீஸில் பல பாலிடிக்ஸ் பண்ணுவார். இவரை பற்றி அவர்கிட்ட சொல்லுவார், அவரை பற்றி இவர்கிட்ட சொல்லுவார், இவங்க 2 பேரை பற்றி மேனேஜர் சொல்லுவார், மேலே போயிடுவார். அப்படி நடக்குது. ஆனால் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. என்னங்க உங்களுக்கு எங்கே போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வரேன். இறக்கி விடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? இறங்கிட்டு நல்ல ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஆள் சரியான மோசமான ஆள் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஆஃபீஸில் நல்ல எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுற ஆள் தான், ஒழுக்கமாக ஒழுங்காக வர்றவர் தான், ப்ரேயர் லஞ்ச் டைம்லையும் போய் ஒரு பைபிள் எடுத்து ப்ரேயர் பண்ணுறவர் தான். ஆமாம், சர்ச்சுக்கு போகிறாரு, ப்ரேயர் செல் போகிறாரு, மினிஸ்ட்ரியில் இருக்காரு, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஆள் கொஞ்சம் பிசுனாரி. ஒரு கஷ்டமான காலம்னா கூட 10 ரூபா எடுக்க மாட்டான். ஒரு கஷ்டமான காலம்னாலும் ஒரு கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போங்கன்னா முடியாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும், நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும், நற்கிரியை இருக்கணும். ஆமென். ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் கிரியாகிய நற்கிரிகளை நாம் செய்ய வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ரட்சித்தார் ஆண்டவர். சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம். அவர் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொன்னா, ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. உங்களை ரட்சித்ததே அதுக்கு தான். என்னையும் உங்களை ரட்சித்ததே அதுக்கு தான். ரட்சிப்பு கிரியையினாலே அல்ல. நல்ல கவனிங்க, ரட்சிப்பு கிரியையினாலே அல்ல, ஆனால் கிரியை செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிரியை செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் 2.3 to 2.38 பில்லியன் பீப்புள் கிறிஸ்டியன். அதாவது கிறிஸ்டியன்கிறது சும்மா டோட்டல் பாப்புலேஷன் 29-30% மக்கள் தான் இருக்கிறாங்க.
இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.3 to 4 2.3 to 3%, 2.3 3. ஒருவேளை சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே மாதிரி வல்லமையுள்ளவர், பராக்கிரமம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இப்ப ஏன் இந்த தாமதங்கள்? ஏன் இவ்வளவு நாள் நம்ம ரீச் பண்ண முடியாம நிலைமையில நாம் இருக்கிறோம்? சுவிசேஷ பணிகள் தடைபட்டு இருக்கிறதா? இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்களா? இல்ல. கிறிஸ்தவ சமுதாயம் பாதிப்பை ஏற்படுத்துகிற வாழ்க்கை வாழவில்லை. We fail, including me, we fail to make an impact in the society. சுவிசேஷ பணியினால் உடனே எல்லாரும் அடுத்த நாள் நாளை காலை எல்லாம் பெட்டியை எடுத்துட்டு பீகார் போங்க, குஜராத் போங்கன்னு இல்லை. அல்ல ஒரு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த குட் மினிஸ்ட்ரி. ஆனால் அது மட்டும் இல்லை, எத்தனையோ மினிஸ்ட்ரிகள் சபையில் இருக்கு. ஆனால் எல்லாத்தை விட முக்கியமான மினிஸ்ட்ரி என்னன்னா, நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல உப்பாக வெளிச்சமாக இருப்பது. அகஸ்டின் ஒரு தடவை சொன்னாங்க, அங்க போய் மலைவாழ் மக்கள் மத்தியில் அல்லது பீகார்ல போய் நம்ம சொல்றது இயேசு பற்றி சொல்றது எளிது. ஆனால் வாழுகிற இடத்துல, நம்முடைய சொந்த குடும்பத்தில், நாம பழகிற ஆபீஸ்ல, நம்முடைய ரூம்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8-15. 2 கொரிந்தியர் 9:8-15. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகியும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே. இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிடுகிறது நிமித்தம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, நீங்க வெறும் வார்த்தையால சுவிசேஷத்தை சொல்லல, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்றீங்க. உங்க பர்ஸை திறந்து, இருதயத்தை திறந்து, கையில எடுத்து தர்ம பணிக்கு, சகாய பணிக்கு, சுவிசேஷ பணிக்கு நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். பவுல் அந்த பியூட்டிஃபுல்லா எழுதுறார். யுஎஸ் பிரசிடென்ட் வுட்ரோ வில்சன்கிறவர் ஒரு சம்பவத்தை எழுதுறார். வுட்ரோ வில்சன் ஒரு நாள் பார்பர் ஷாப்புக்கு போனாராம். போயிட்டு முடி வெட்டும் போது இன்னொருத்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கார். உட்காந்து உங்களுக்கு தெரியல, பார்பர் ஷாப்பில் போனால் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து இது தெரியாது. அப்போ பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவர் அவர்கிட்ட நல்லா பேசியிருக்கார், அக்கறையாக விசாரித்திருக்கார். பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு அவர் எழுதுறார் இங்கிலீஷில். ரொம்ப அக்கறையாக விசாரிச்சிருக்கார். அவர் பிரசங்கம்லாம் பண்ணலை, அவர் அன்பை வெளிப்படுத்தி அப்படி அருமையாக பேசிட்டு இருந்திருக்கிறார். இவர் சொல்றாரு, பிரசிடென்ட் சொல்றாரு, ஒரு இவாஞ்சலிக்கல் சர்வீஸ் மாதிரி நடந்திருக்கு. முடிஞ்ச பிறகு அவர் போயிட்டாராம். அப்புறம் பார்பர்கிட்ட கேட்கும்போது பார்பர் சொன்னாராம், எனக்கு அவர் பேர் தெரியாது, ஆனால் சம்திங் ஹேப்பன் வித் மீ, இன் மீ, எனக்குள்ளே சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. He elevated my thoughts. He elevated me. என்னுடைய சிந்தனைகளை அவர் உயர்த்தி விட்டார். எனக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, என்னுடைய சிந்தனைகளை உயர்த்தி விட்டார்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, வந்தவர் தேவதாசனாகிய டிஎல் மூடி. தேவதாசனாகிய டிஎல் மூடி. நான் இதை படிக்கும்போது யோசிப்பேன், நம்ம கூட எத்தனையோ பேர் பழகிட்டு தானே இருக்காங்கல்ல. லிஃப்டில் இருக்காங்க, நம்ம போகிற இடத்துல இருக்காங்க, மெட்ரோவில் இருக்காங்க, சைட்டில் இருக்காங்க, இல்லை கேம்பில் இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஊருக்கு போகும்போது.
எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறோம்? வெறும் பணம் கொடுக்கறத நான் சொல்லலை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை, நற்கிரிகளை செய்து பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துகிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு மிஷனரி ஒரு லெட்டரில் என்ன பார்த்தேன், ஒரு இந்து பெண், ரட்சிக்கப்பட்ட பெண், ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட பெண், கணவன் ரட்சிக்கப்படாதவர், பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாராம், சமையல் சரியில்லைன்னு இது பண்ணுவாராம், வீடு கிளீனாக இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த மிஷனரி கேட்டு, நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் பண்ணுவேன், சூப்பராக சமையல் பண்ணிடுவேன். அவர் கேட்கறதுக்கு இது மேலாக என்ன செய்வேன், சமையல் பண்ணிடுவேன். வீடு சுத்தமாக இல்லைன்னு சொல்லி அவர் என்ன எப்பவும் சத்தம் போடுறதுனால பழிங்க மாதிரி ஆக்கிடுவேன் வீடை. பார்த்தார், அவர் ரொம்ப நாளாக தாக்கு பிடிக்க முடியல, அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். சரி, வசனங்களை நாம் வாழ வேண்டும். உப்பாக வெளிச்சமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா, நற்கிரிகளை செய்கிறோமா? இன்னைக்கு சபைகள் பெரிய பெரிய மெகா சபைகள், மெகா கட்டிடங்கள், எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸும், எத்தனை ஆர்ஃபனேஜஸும், எத்தனை முதியோர் அந்த இல்லங்களும் திறந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. குறிப்பா ஆவிக்குரிய சபைகள் திறந்திருக்கும். அந்த காலத்திலிருந்து வந்தவங்க ஆரம்பிச்ச அந்த ஹாஸ்பிட்டல்ஸும், அந்த ஸ்கூல்ஸும், அந்த யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அதையிலுமே குழப்பம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சுவிசேஷ பணிகள் மிக முக்கியம், ஆனால் சமுதாய பணிகள் முக்கியம். சமுதாய பணி சுவிசேஷ பணியோட முக்கியம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த சுவிசேஷ பணியோடு சமுதாய பணியும் இணைந்து செயல்பட்டால் தான் நம்முடைய தேசத்திலே மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல உப்பாய் வெளிச்சமாய் இருக்க தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். குற்ற உணர்ச்சி அடையக்கூடாது. ஐயோ இப்படி இருந்துட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய மெசேஜ் அந்த மெசேஜ் இல்லை. லெட்ஸ் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னையிலிருந்து நான் இருக்கிற இடங்களிலே நான் ஒரு உப்பாக வெளிச்சமாக நான் மாறுவேன். எனக்கு என்ன பிரதர் இருக்கு, நானே அப்படி இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க பிரதர். 1 Peter chapter 4:10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த. எல்லாரும் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் உதவி ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் டைமை கொடுங்க. ஒரு ஃபோன் பண்ணா போதும். நீ எத்தனையோ பிரதர்ஸ் இந்த ஊரில் இருக்காங்க, எத்தனையோ ஃபேமிலிஸ் இந்த ஊரில் இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினா போதும். சமீபத்தில் ஒரு சகோதரனை பார்த்தேன். நானே பொதுவாக நல்லா பேசிகிட்டே இருப்பேன், யார்கிட்ட பேசினாலும். என்னையே அவர் பேச விடல. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவரே பேசிட்டு இருந்தார். எனக்கு நான் இடையில புகுந்து பேசலாம் என்பது வாய்ப்பே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கார், கொட்டிக்கிட்டே இருக்கார். அப்புறம் என்னை பற்றி திருப்பி ஒருத்தர் சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன்ட்ட பேசினது நல்ல ஆறுதலாக இருந்திருக்கு. நான் சொன்னேன், ஒரு வார்த்தை நான் பேசல ஐயா ஆறுதலா. அவர் பேசினாரு, நான் கேட்டேன். கேட்பதற்கு கூட ஆள் இல்லாதவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை திறந்து நமக்கு முடிந்த திராணியின்படி, தேவன் அளித்த கிருபையின்படி உதவ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவை போல அந்த நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாய், அவருடைய பாஸ்டர் சொன்னது போல அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் ஆத்தும பாரத்தையும் உடையவர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்ற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் எழுதி நிற்போம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்.
எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் பயன்பட வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு நம்ம இந்த பாடலை பாடலாம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கண்களை மூடினவராக கேட்ட வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவராக ஒருடம் சிந்திப்போம். உப்பின் சுவை எனில் காணப்படுகிறதா? அது நம்முள்ள நற்குணங்கள் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்றதா? பாடுகள் வேதனைக்குள்ளாக கடந்து செல்லும் மக்களுக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை ஆற்றுவதாக, தேற்றுவதாக, நிலைநிறுத்துவதாக இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கும், எலும்புக்கு ஔஷதமாக இருக்கும் என்று காண்கின்றோமே. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று வேதம் சொல்கிறதே. நம்முடைய வார்த்தை மற்ற ஆற்றுவதாக இருக்கிறதா? தேற்றுவதாக இருக்கிறதா? நிலைநிறுத்துவதாக இருக்கிறதா? நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதாக இருக்கின்றதா? தேவன் நம்மை எப்படியாக கிருபையாக மீட்டார் என்று பார்த்தோம். நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு எழுத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமாக ஜனமாக இருக்கும் பொழுது எம்மட்டுமாக நாம் ஒரு மலையில் இருக்கும் பட்டணமாக, ஒரு விளக்குத்தண்டு இருக்கும் விளக்காக மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நாம் வழிநடத்துகின்றோம். வாட் இம்பேக்ட் we have made in others' life. நம்முடைய ஜீவியம் மற்றவர்களை எம்மட்டுமாக மாற்றி இருக்கிறது. ஒரு சாட்சி நம்மில் காணப்படுகிறதா? அதுதான் முக்கியமான காரியம். பிரியமானவர்களே,
ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜலதாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மன மகிழ்ச்சி இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை வந்து எங்களை ஆற்றி தேற்றி அதே நேரத்தில் எங்களை உணர்த்துவித்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு ஜீவித்திலும் 30ஆக 60ஆக 100ஆக கண்டித்த நாத்தை மைப்படுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறப்பா. பேசமான திறத்துக்குள் மறித்துக் கொள்வீராக. விதைக்கப்பட்ட வசனங்களுக்காக வார்த்தைக்காக நன்றி சேர்த்துறோம். அதில் ஜீவிக்க எங்களை தத்தம் செய்கிறோம். சமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா வல்லக்கத்திர இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக என்ற அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இந்த கண்மலை அரணான கோட்டையானா, நீதிமானை தள்ளாட விடவே மாட்டான். இந்த கண்மலை அரணான கோட்டையானா, நீதிமானை தள்ளாட விடவே மாட்டான். அவர் இந்த கண்மலை அரணான கோட்டையானா, அவர் இந்த கண்மலை அரணான கோட்டையானா. புதுப்பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எல்லாரும் உணர்ந்தவர்களாக சத்தத்தை உயர்த்தின சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.